பொங்கல் என்று கூட பாராமல் தமிழக மீனவர்களை சிங்கள கடற்படையினர் கைது செய்வது வேடிக்கை பார்க்கும் மத்திய அரசு என்று அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். கோணம் 1. வங்கக்கடலில் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 28 பேரை 24 மணி நேரத்தில் சிங்கள கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அதேபோல் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 2 படகுகளுடன் மீன்பிடிக்க சென்ற 18 மீனவர்களையும் சிங்கள கடற்படை கைது செய்திருக்கிறது. இது தொடர்கதையாக நிகழ காரணம் சிங்கள கடற்படையை இந்திய கடற்படை எச்சரிக்காமலும் பதிலடி தராமலும் விடுவதுதான் என்கிற குற்றச்சாட்டு தமிழகம் முழுவதும் பரவலாகவே இருக்கிறது. கோணம் 2. தீவிரவாதிகளை ஏவிய பாகிஸ்தான் மீது துல்லிய தாக்குதல் நடத்தியது இந்திய அரசு. அப்போது மக்கள் ஏகோபித்து அதனை வரவேற்றனர். அதேபோல் இந்தியர்களாகிய தமிழ் மீனவர்களை காப்பாற்ற இந்திய கடற்படையும் துல்லிய தாக்குதல் கூட நடத்த வேண்டாம். ஒரு சிறு எச்சரிக்கையாக ஒரு சிறு நடவடிக்கை எடுத்தாலும் போதும், இலங்கை ஒடுங்கிவிடும் என்பதுதான் யதார்த்தம். கோணம் 3. இலங்கையின் மீன்பிடி உரிமையில் தமிழக மீனவர்கள் பங்கு கேட்கவில்லை. தமிழக மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடித்த பகுதியில் தொடர்ந்து மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டின் கோரிக்கையாகும். இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு கூட இலங்கை அரசு செவி சாய்க்க மறுக்கிறது. இந்த சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டிய மத்திய அரசும் இந்த சிக்கலை கடந்த 10 ஆண்டுகளாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் அன்புமணி ராமதாஸின் குற்றச்சாட்டாகும். கோணம் 4. வங்கக்கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது அவர்களின் குடும்ப வாழ்வாதாரத்தை பாதிப்பது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிக்கும். இதை கருத்தில் கொண்டு இந்த சிக்கலுக்கு தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை மற்றும் தமிழ்நாட்டு மீனவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள், இருநாட்டு அரசுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. கோணம் 5. இலங்கையில் பிடிபடுகிறவர்களில் பலரும் கூலிக்கு மீன்பிடிக்க செல்கிறவர்களே என்கிறார்கள். பெரிய பெரிய படகுகளை வாங்கும் வசதி படைத்தவர்கள் மீன்களை அதிகம் பிடிப்பதற்காக எல்லை தாண்டி செல்ல வைப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே மீனவர் தரப்பினரும் உண்மையான மீனவர்களையும் அவர்தம் படகுகளையும் மட்டுமே மீன்பிடிக்க செல்ல அனுமதிப்பது என்று முடிவெடுக்க வேண்டும்.